வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுர்விம்சத் யுக்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 124. புஷ்பகோபஸ்தாபனம். ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மண பெருமாள், ஸ்ரீ சீதா பிராட்டியார் எல்லாரும் அயோத்தி மாநகரத்துக்கு போகிறதுக்கு யுத்த காலத்திற்கு புஷ்பக விமானமானது வந்து சேர்ந்ததாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுர்விம்சத் யுக்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 124. புஷ்பகோப ஸ்தாபனம். அதாவது ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மண பெருமாள், ஸ்ரீ சீதா பிராட்டியார் எல்லாருமே அயோத்தி மாநகரத்துக்கு செல்வதற்காக யுத்த காலத்திற்கு புஷ்பக விமானமானது வந்து சேர்ந்ததாம். தாம் ராத்திரி முஷிதம் ராமம் சகோத்திதம் அரிந்தமம் அப்ரவீத் பிராஞ்சலேர் வாக்கியம் ஜயம் பிருஷ்ட்வா விபீஷணா. அதாவது அன்றைய தினம் இரவு எல்லாரும் பிரமாதமாக சந்தோஷமாக இருந்துட்டு அவ உறங்கிவிட்டு அதுக்கு பிறகு சுகமாக பிரமாதமாக கண் விழித்த எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவர் கிட்டக்க அரக்க மன்னனாகப்பட்ட அறநெறியிலேயே இருக்கக்கூடிய விபீஷணன் முதல்ல ஸ்ரீ ராமபிரானுக்கு வாழ்த்துக்களை கூறிவிட்டு தன்னுடைய இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு மண்டியிட்டு சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்நானானி சங்கராதானி வஸ்திராண்ய பராணிசா
சந்ததானி ச திவ்யானி மால்யானி விவிதானி ச அலங்கார வித்சோமா நார்ய பத்ம நிபேக்ஷணாக உபதிஸ்தாஸ்துவாம் விதிவத் ஸ்நாபயிஷ்யந்தி ராகவா பிரதிகிருஷ்ணீஸ்வ தற்சர்வம் மனுக்கிரக காம்யயா. இப்போ விபீஷணன் சொல்கிறார் ஸ்ரீராமபிரான்ட்ட, ராமபிரபு சந்தனம் மற்றும் அதாவது தாங்கள் நீராடுவதற்காக பலவிதமான புண்ணிய தீர்த்தங்கள், தாங்கள் உடலிலே பூசிக்கொள்வதற்காக உடற்பூச்சுக்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் உயர்தர ஆடைகள், அணிகலன்கள், பலவிதமான சந்தனங்கள் மற்றும் விதவிதமான பிரமாதமான மாலைகளோட அலங்காரக்கலை செய்வ உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக அலங்காரத்திலேயே நிபுணர்களாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக தாமரை எப்படி இருக்கும் அதுக்கு சமமாக கண்ணுடையவர்களும் நல்ல குலத்தை சேர்ந்த பெண்மணிகள் இங்கே வந்திருக்கார்கள். அவர்கள் உங்களுக்கு தற்போது வரிசைப்படி முறைப்படி அவர்கள் நீராட்டுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்ட்டு விபீஷணன் ஸ்ரீராமபிரான் கிட்டக கேட்டுக்கொண்டாராம். ஏவமுக்தஸ்து காகுஸ்தா பிரத்யுவாச விபீஷணம் ஹரின் சுக்ரீவம் முக்கியாம்ஸ்துவம் ஸ்நானேனாபி நிமந்திரயா. இந்த மாதிரி விபீஷணன் சொன்ன உடனேயே ஸ்ரீராமபிரான் என்ன பண்ணார், முதல்ல சுக்ரீவன் முதலான வானரங்களை எல்லாம் அவளை முதல்ல இவாளை விட்டு நீராட்ட சொல்லுங்க, அவளை முதல்ல உபசரிங்க அப்படின்னு ஸ்ரீராமபிரான் சொன்னாராம் விபீஷணன் கிட்டக. சதூதாம் யந்தி தர்மாத்மா மமஹேதோ சுகோசிதா சுகுமாரோ மகாபாகு குமார சத்யசம்ஸ்ரவஹா. இந்த சமயத்தில் தர்மாத்மாகவும் வலிமை மிக்கவருமாகவும் இருக்கக்கூடிய, தர்மத்தையே சத்தியத்தையே நித்திய தினமும் கடைபிடிக்கக்கூடிய, நம்பி இருக்கக்கூடியவரும், பிரமாதமாக இருக்கக்கூடிய கட்டழகான உடல் உடைய என்னுடைய இளையவன் பரதன் சகோதரன் இருக்கான் விபீஷணா, என்னுடைய காரணமாக அவன் இப்போ தவிச்சு கொண்டிருக்கான் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் விபீஷணன் கிட்டக. தம்பினா கைகேய புத்திரம் பரதம் தர்மசாரினம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணிய பராணிசா. அதனால் விபீஷணா ஸ்ரீராமபிரான் சொல்கிறார், நான் இங்கேருந்து வெகு வேகமாக அயோத்தி மாநகரத்துக்கு நான் செல்ல வேண்டும். அயோத்திக்கு செல்லக்கூடிய பாதையானது மிகவும் தொலைதூரம் செல்ல வேண்டி இருப்பதனால மிகவும் கஷ்டமானதாக இருக்கும் போல இருக்க அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் விபீஷணன் கிட்டக. ஏமுக்தஸ்து காகுஸ்தம் பிரத்யுவாச்ச விபீஷணः அக்னாத்வாம் பிராபயிஷ்யாமி தாம்புரீம் பார்த்திவாத்மஜா. இந்த மாதிரி காகுத்தராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் விபீஷணன் கிட்டக சொன்ன உடனேயே விபீஷணன் பதில் சொன்னாராம், தசரமகா சக்கரவர்த்தியினுடைய மாமன்னர் அவருடைய புதல்வரே, நான் தங்களை அனைவரையுமே அந்த உங்களுடைய அயோத்தி பட்டணத்திற்கு ஒரு பகல் பொழுதுக்குள்ளாகவே கொண்டு போய் சேர்த்து விடுவேன்
அது என்னால் முடியும் அப்படின்னாராம். விபீஷணன் ஸ்ரீ ராமபிரான் கேட்டக, புஷ்பகம் நாம பத்திரம் தே விமானம் சூரிய சந்நிபம் மம பிராத்து குபேரஸ்யா ராவணே நாகிருதம் பலாத்து. உடனே விபீஷணன் சொல்ற, வாழ்க நீர், இந்த 7 லோகங்களுக்கும் பிரமாதமாக தலைவராக இருக்கக்கூடியவர் நீங்க தான். என்னுடைய மனதிற்கு ரொம்பவும் உகந்தவர். புஷ்பகம் அப்படின்ற பெயருடைய விமானமானது எப்படி இருக்கும் தெரியுமா? சூரிய பகவானை போல ஒளி வீசக்கூடியது. என்னுடைய மூத்த சகோதரர் குபேரனிடமிருந்து ராவணனால பலாத்காரமாக இந்த இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது ராமபிரானே அப்படின்னாராம். விபீஷணன் ஸ்ரீ ராமபிரான் கேட்டக, கிருதம் நிர்ஜித்ய சங்கிராமே காமகம் திவ்யமுத்தமம் त्वदर्थे बालितं सैतत् तिष्ठत्य तुलविक्रमः. இப்போ விபீஷணன் சொல்கிறா ஸ்ரீ ராமபிரான்ட்ட, தாங்கள் நிகரில்லாத பராக்கிரமம் படைத்தவர். அப்படி இருக்கக்கூடியவரே, போரில் குபேரனை வென்று கொண்டு வரப்பட்ட அந்த விமானமானது மகா தெய்வீக தன்மை உடையது. அந்த விமானமானது மிகவும் உயர்ந்தது. இந்த மாதிரி விமானம் எங்கேயுமே கிடையாது. அந்த விமானத்தில் யார் உட்காந்து, அதாவது எஜமானன், அதில் பயணம் செய்யக்கூடியவாதான் எஜமானன். அந்த எஜமானனானவர் மனசிலேயே எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கின்றாரோ அந்த இடத்துக்கு வெகு வேகமாக செல்லக்கூடியது. ஆகவே ஸ்ரீ ராமபிரானே, தங்களுக்காகவே இந்த விமானமானது பாதுகாக்கப்பட்டு இப்போது பயணத்துக்கு ஆயத்தமாக இருக்கின்றது அப்படின்னுட்டு விபீஷணன் சொன்னாராம் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. ததீதம் மேக சங்காசம் விமானம் இக திஷ்டதி தேன யாசசி யானேனா துவம் அயோத்தியாம் கத ஜுரஹா. அதாவது அந்த விமானமானது எப்படி இருக்கும் தெரியுமா ராமபிரானே? விபீஷணன் சொல்றார், ஆகாயமானது இருக்கு. அந்த ஆகாயத்தில் மேகமானது கருண்ட மேகம் இருக்கு. ஒரு புயல் காற்றானது அடிக்கிறது. அந்த புயல் காற்றானது அடிக்கும் போது அந்த மேகமானது தாக்கப்பட்டு எப்படி மேகமானது வெகு வேகமாக செல்லுமோ அப்படி செல்லக்கூடிய இந்த விமானம் தங்களுக்காக இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறது. நீங்க இப்போ உங்களோட கவலையெல்லாம் விட்டுட்டு அந்த விமானத்தில் ஏறி நிச்சயமா நீங்க அயோத்தி மாநகரத்துக்கு செல்லத்தான் போறீங்க அப்படின்னு சொன்னாராம் விபீஷணன். அகம் தே யத்யனுக்ராஹ்யோ யதி ஸ்மரசி மே குணான் வசதாவதிக பிரஜ்ஞா யத்யஸ்தி மயி சௌஹிருதம் லக்ஷ்மணேன சகபிராத்ரா வைதேகியா ஷாவிபாரியயா அர்ச்சித சர்வ காமைஸ்துவம் ததோ ராம கமிஷ்யசி. அப்போ ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க விபீஷணன் என்ன சொல்றான்னா, நீங்க அறிஞர்கள்லேயே தலைமையானவர், மகா பேரறிஞர் நீங்க ராமபிரானே. அடியேன் தங்களுடைய பேர் அருளுக்கு உரியவன் அப்படின்னு நீங்க உங்க மனசுல கருதினீர்களே. ஆனால் ஏதோ
கொஞ்சம் போகிறோம். என்கிட்ட நல்ல குணங்களானது எதையாவது நீங்கள் பார்ப்பீர்களேயானால், என்னிடம் தங்களுக்கு உண்மையாகவே அன்பானது இருக்குமேயானால், தாங்கள் சகோதரன் லக்ஷ்மணன், உங்களுடைய பாரியாராகப்பட்ட தர்மபத்தினியாகிய மகா பதிவிரதை வைதேகி தேவியார் ஆகியோருடன் இந்த இடத்துல வந்து சில காலம் தங்கிவிட்டு என்னோட மனசில் இருக்கக்கூடியதை மட்டும் தான் வந்து நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, என் மனசில் உங்களுக்கு வந்து ஏகப்பட்டதான சுகபோகங்களை எல்லாம் சமர்ப்பிக்கணுன்ட்டு நினைக்கிறேன். அந்த சுகபோகங்களை எல்லாம் நீங்கள் வந்து ஏற்று அனுபவித்து விட்டு அதற்கு பிறகு தாங்கள் வந்து அயோத்தி மாநகரத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ட்டு உங்கள் கிட்டக்க நான் வந்து மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னாராம் விபீஷணன் ஸ்ரீராமபிரான் கிட்டக்க. பிரீத்தியுக்தஸ்ய மே ராம சசைன்ய சசுகிருத்கணः சத்கிரியாம் விஹிதம் தாவத் கிரகாணத்துவம் மயோத்யதாம். இப்போ விபீஷணன் சொல்றார் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராமபிரபு, நான் வந்து இப்போ ரொம்ப 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 மனமகிழ்ச்சியோடு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய நான் நண்பர்கள் படை வீரர்கள் சூழ நிற்கக்கூடிய தங்களுக்கு உபச்சாரங்கள் செய்வதற்கு இந்த க்ஷணமே நான் சித்தமாக இருக்கேன். அதனால் தாங்கள் வந்து இந்த உபச்சாரங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே தான் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு கேட்டுட்டாராம் விபீஷணன் ஸ்ரீராமபிரான் கிட்டக்க. ஏவமுக்தஸ்தோ ராம பிரத்யுவாச்ச விபீஷணம் ரக்ஷசாம் வானராணாம் சர்வேஷாம் சோபசுன்வதாம். இந்த மாதிரி விபீஷணனால் வேண்டிக் கொள்ளப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் எல்லா அரக்கர்களும் வானரர்களும் இந்த விஷயத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே விபீஷணனை பார்த்து அவருக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, பூஜிதோகம் தயா சௌமியா சாசிஸ்வேன பரந்தபா சர்வாத்மநாச சேஷ்டாபி சௌஹிருதே நோத்தமேன சா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் விபீஷணனை பார்த்து, என்னுடைய மனதிற்கு மிகவும் இனிமையாக இருக்கக்கூடியவனே, எதிரிகளை எல்லாம் வாட்டக்கூடியவனே விபீஷணனே, ஒரு தகுந்த சமயத்தில் உன்னால் சொல்லப்பட்ட மந்திர ஆலோசனையினாலும் உங்கள்கிட்ட நான் வைத்து இருக்கக்கூடிய சிறந்த நட்புக்கேற்ற செயல்களாலும் உன்னுடைய செயல்களாலும் நான் வந்து எல்லா வகையிலும் கௌரவிக்கப்பட்டதாகவே நான் கருதுகின்றேன் விபீஷணா. ஏன் தெரியுமா அப்படின்றார் சொல்கிற அடுத்த ஸ்லோகத்தில் ராமபிரான். நான் கல்வேதந்த குர்யாந்தே வசனம் ராட்சசேஸ்வரா தந்துமே பிராத்தரம் திருஷ்டம் பரதம் துவரதே மனः மாம் நிர்வயித்தும் யோசௌ சித்திரகூட உபாகதः சிரசா யாசதோ யஸ்ய வசனம் ந கிருதம் மயா கௌசல்யாம் ச சுமித்ராம் ச கைகேயம் ச யசஸ்வினீம் குரும் ச சுகிருதசைவா பௌராம் ச தனையை சகா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார்,
அரக்க மன்னனே, விபீஷணனே, நீ இப்போ ஒரு வேண்டுகோளை எங்கிட்ட சொன்ன பார்த்தியா? இந்த வேண்டுகோளை நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படின்னுட்டு ஒரு காலமும் இல்லவே இல்லை. ஏன்னா என்னுடைய தம்பி பரதன் என்னை திருப்பி அழைத்து செல்வதற்காக நான் வனவாசத்தில் சித்திரக்கூடத்தில் இருந்தேன். அப்போ அந்த இடத்துக்கே வந்துட்டு அவன் என்னுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் கண்டிப்பாக என்னோட அயோத்திக்கு வரணும் அப்படின்னுட்டு என்கிட்ட கேட்டுக்கொண்டான். நான் அவன் எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாடி கேட்டோம், அவன் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் விபீஷணா, இப்போது பரதனையும் அவனையும் என்னுடைய தாயாராகப்பட்ட கௌசல்யை சுமித்ரையையும் மிகவும் புகழ்பெற்றவராக இருக்கக்கூடிய கைகேயியையும் என்னுடைய குருமார்கள் ஆச்சாரியர்களையும் என்னுடைய நண்பர்களையும் அதைவிட மிகவும் முக்கியமாக என்னுடைய அயோத்தி மாநகரத்திலே குழந்தைகளை பெற்றெடுத்து இருக்கக்கூடிய நகர மக்களையும் பார்ப்பதற்கு என்னுடைய மனமானது பரிதவித்து தவிக்கிறது. உடனே போய் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு விபீஷணா அப்படின்னாராம் ராமபிரான். உபஸ்தாபயமே க்ஷிப்ரம் விமானம் ராட்சசேஸ்வரா கிருதகாரியசமே வாச கதம் ஸ்ரிதிக சம்மதா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் விபீஷணன் கிட்டக்க, அதனால் அரக்க மன்னனே, விபீஷணனே, நான் எந்த காரியத்தை சபதமேற்றனோ அந்த காரியமானது வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு இங்கே தங்கி காலம் கடத்துவதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அதனால் அந்த புஷ்ப விமானத்தை உடனே இந்த இடத்துக்கு கொண்டு வருவாயாக அப்படின்ட்டு உத்தரவு போட்டாராம் ஸ்ரீ ராமபிரான் விபீஷணனுக்கு. அனுஜானீஹி மாம் சௌமியா பூஜிதோஸ்மி விபீஷணா மன்யோர்ன கலோ கர்த்தவ்யாஸ் துவரிதம் துவானுமானையே. உடனே ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் விபீஷணன் கிட்டக, என்னுடைய அன்புக்கு உரியவனே விபீஷணா, உன்னுடைய சொற்களாலேயே நீ பேசின பத்தியா, அந்த இனிமையான சொற்களாலேயே நான் நன்றாக உபசரிக்கப்பட்டு விட்டேன். எனக்கு உடனடியாக நீ விடை கொடுப்பாயாக. உன் வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற அந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக என் மேலே நீ கோபமே கொள்ளக்கூடாது விபீஷணா. நான் உடனே செல்ல வேண்டிய அவசியத்தையும் உங்கள்கிட்ட நான் விளக்கமாக சொல்லிட்டேன். அதனால் எனக்கு உடனடியாக நீ அனுமதி கொடு. நான் இந்த இடத்துலேருந்து உடனடியாக அயோத்தி மாநகரத்துக்கு போவதற்கு எனக்கு அனுமதி நீ தான் கொடுக்கணும் விபீஷணா அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். ராகவசிய வசஸ்ருத்வா ராட்சசேந்திரோ விபீஷணா தத்விமானம் சமாதாய பூர்ணம் பிரதிவர்த்ததா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானுடைய சொற்களை எல்லாம் கேட்டுவிட்ட அரக்க மன்னனாகப்பட்ட விபீஷணன் அந்த புஷ்ப விமானத்தை செலுத்தி கொண்டு உடனடியாக
ஸ்ரீ ராமபிரான் முன்னால் வந்து நின்றுந்தாராம். இந்த ஸ்லோகத்திலேருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த புஷ்ப விமானத்தை பற்றி வர்ணனைய ராமபிரானும் லக்ஷ்மணனும் பார்க்கிறாளாம். तथा कांचन चित्रांगम वैडूर्यम अयवेदिकम कूडाघारे परिक्षिप्तम सर्वतो रजतप्रभम पांढराभि पताकाभि ध्वजैश्य समलंकृतम शोभितं कांचने हर्म्यै हेमपत्न विभूषितं प्रकीर्णं किंगिणी जालै मुक्तामणिग वाक्षितं गंडाजालै परिक्षिप्तं सर्वतो मधुरस्वनं यन्मेरु शिखराकारं निर्मितं विश्वकर्मणा बहुभिर्भूषितं हर्म्यै मुक्तार जलतसन्निभैः थलैः स्फाटिक चित्रांगै वैदूर्यस्य वरासनैः महार हास्त्रनो वेदैः उपपन्नं महादनैः. இந்த விமானமானது யாரால செய்யப்பட்டது? விபீஷணன் அங்க எடுத்து வந்த உடனே சொல்றார் ஸ்ரீராமபிரான்ட்ட, இந்த விமானமானது விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டது. குபேரனிடம் குபேரன் சொல்றேன், எனக்கு ஒரு விஸ்வ விமானம் வேணா, அதை நீ தான் அமைச்சு கொடுக்கணும்ட்டு. அந்த விமானமானது எப்படி இருந்தது தெரியுமா? அந்த விமானத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் பவுனாலேயே இழைக்கப்பட்டிருந்தான், தங்கத்தாலேயே. அந்த புஷ்ப விமானத்தில் முழுக்க வைடூரியமே, அதனாலேயே அமைக்கப்பட்ட மேடைகள்லாம் ஏகப்பட்டதாகும், மற்றும் ஏகப்பட்டதான மண்டபங்கள்லாம் நிறைஞ்சிருந்ததாம். வைடூரியத்திலே எல்லாம் இருந்ததாம். எல்லா இடத்துலையும் ரஜதம்னாக்க வெள்ளி. அந்த வெள்ளியானது எப்படி பிரமாதமாக பிரகாசமாக இருக்கும், பார்க்கறதுக்கு பளபளன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒளி வீசி கொண்டிருந்ததாம். பிரமாதமாக வெண்மையான கொடி தோரணங்களால் அந்த புஷ்பக விமானமே பிரமாதமாக அலங்காரம் செய்து வைக்கப்பட்டிருந்ததாம். பொன்மயமான சின்ன சின்ன மாளிகைகள், பொன்னாலேயே தங்கத்தாலேயே அந்த புஷ்ப விமானத்துக்கு மேலும் அழகூட்டித்தான். பொற்றாமரைகள் எல்லாமே தங்கத்திலேயே, பொற்றாமரைகள்லாம் அழகாக தொங்க விடப்பட்டிருந்ததாம். அந்த புஷ்ப விமானத்தில் 4 புறங்களிலும் சலங்கைகள் மற்றும் 4 மூலைகளிலும் பெரிய பெரிய மணிகளுடைய கொலைகள், ஏகப்பட்டதான மணிகள், அதெல்லாம் 4 மூலையிலையும் கட்டப்பட்டு ரொம்பவும் பிரமாதமாக தொங்கவிடப்பட்டிருந்ததாம். அப்போ அந்த புஷ்ப விமானம் போகும்பொழுது இந்த சலங்க ஒலி, இந்த மணியோசை எல்லாமே பிரமாதமாக இனியதான ஒரு ஓசையோட இருக்கக்கூடிய விமானமாக புஷ்ப விமானம் இருந்ததாம். முத்துக்களும் ரத்தனங்களும் ஏகப்பட்டதாக இழைக்கப்பட்ட சாளரங்கள் நிறைய இருந்ததாம். மேருமலையினுடைய இந்த புஷ்ப விமானம் உயரம் எப்படி இருந்ததான் தெரியுமா? மேருமலை எவ்வளவு பெரிய உயரம், அந்த மேருமலையினுடைய உயர சிகரம் போல விஸ்வகர்மாவால் இந்த தேரானது செய்யப்பட்டிருக்கு. இந்த தேரானது செய்யப்பட்டது ஸ்ரீராமபிரானே. இந்த புஷ்பக விமானமானது
முத்து போலவும் வெள்ளி போலவும் ஒளி வீசக்கூடிய அநேகமான ஏகப்பட்டதான மேல் மாடங்களை கொண்டதாக இருந்ததாம். தரையில் நடக்கிறதுக்கு அந்த குஷு விமானத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்படிகர்கள், ஸ்படிகம் எங்கப்பா பதிக்கப்பட்டிருந்ததாம். வைடூரியத்தாலேயே இழைக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத உத்தமமான ஆசனங்களில் பிரமாதமாக எல்லாமே இதுலேயே நவரத்னங்கள்லேயே விரிப்புகள்லாம் போட்டப்பட்டிருந்ததாம். இவை அனைத்தையும் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் பார்த்து வியந்து போனாலாம். அது அடுத்த ஸ்லோகத்தில் வருது. இதை அனைத்தையும் விபீஷணன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சொல்கிறார். இந்த புஷ்ப விமானத்தினுடைய வர்ணனையை உபஸ்திதம் நாதிருஷ்யம் தத்விமானம் மனோஜவம் நிவேதயத்வா ராமாய தஸ்தௌ தத்ர விபீஷணா. இந்த விமானம் இருக்கே ராமபிரானே, எந்த விதமான தடைப்படுத்த முடியாமல் எல்லா இடத்துலையும் செல்லக்கூடியது. அப்படி செல்லக்கூடியதும் மனோவேகம் கொண்டதுமான இந்த விமானமானது ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மண பெருமாள், சீதா பிராட்டியார் அவர்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமாக வந்திருப்பதை ஸ்ரீ ராமபிரானிடம் விபீஷணானவர் கூறிவிட்டு அடுத்த கட்டளைக்காக மீண்டும் தனது இரு கைகளை கூப்பிக்கொண்டு மண்டியிட்டு ஸ்ரீ ராமபிரான் முன்னால் இருந்தாராம் விபீஷணன். தற்புஷ்பகம் புஷ்பகம் காமகமம் விமானம் உபஸ்திதம் புதர சன்னிகாசம் திருஷ்ட்வா ததா விஷம் அயமாஜ காம ராம சசௌமித்ரீர் உதார சத்வா. அந்த புஷ்ப விமானமானது ஒரு பெரிய மாமலை போல உயரத்தோடு விளங்கக்கூடியதையும் அது தங்களுடைய விருப்பத்துக்கு அறிந்து செல்லக்கூடியதுமான புஷ்பக விமானத்தை ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் தங்களுடைய கண்களால் பார்த்துவிட்டு விஷாலமான உள்ளம் கொண்ட ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் மிகவும் ஆச்சரியப்பட்டாளாம். இத்தியாஸ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே யுத்தகாண்டே சதுர்விம்சத்யுத்தர சததம சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 124வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாயிருங்கோ.